அவங்க ரொம்ப பணக்காரவங்க. இவள்கிட்ட எல்லாமே இருந்துச்சான். நல்லா பேர் பொது நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் மலக்கு மரங்கள் விளையாடத்துல போய் அதே மாதிரி நல்ல முறையில் காசு செலவு பண்ணுறாரு, ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. கேட்ட செய்யலாம் அல்லா கிட்ட போய் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கா, அதனால அவங்க ஒன்றும் வணங்குறாங்க, இல்லைன்னா அவங்க ஒன்றும் வணங்கவே மாட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாக்கு தெரியும் ஐயோ நபி எப்படியாப்பட்டது வந்து. அதுக்கப்புறம் அல்லா சைத்தான்கிட்ட அல்லா வந்து அவங்க சொத்தெல்லாம் பிடிக்கிட்டாங்க. நிலங்கள் எல்லாம் அவங்க வந்து பேசான். அதுக்கப்புறம் சைத்தான் வந்து ஐயோ நபிக்கிட்ட போய் அல்லா ஒரு சொத்தையே பிடிக்கிட்டான், அவன் என்னை வணங்கக்கூடாது அப்படி சொன்னாலும். அதுக்கு ஐயோ நபி நான் அவனதான் வணங்குவேன், அவன் எனக்கு எல்லாமே கொடுத்தா அவனே வச்சுக்கணும் அப்படி சொன்னாலும். அதுக்கப்புறம் சைத்தான் கோமாயிட்டான். கோமாய் அல்லா கிட்ட போய் இந்த 14 குழந்தைங்க உயிரோட இருக்கு, இந்த 14 குழந்தைங்களையும் நீ ஏதாச்சும் பண்ணிடு அப்படின்னா. அதுக்கு சைத்தான் அந்த வீடை இடிச்சுட்டான். இடிச்சதுக்கப்புறம் 14 குழந்தைங்களும் அப்படியா? சரி சரி சரி, ஓகே ஓகே. முன்னாடி ஓகே ஓகே.